ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு இந்த இன்றைக்கி தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த தலைக்கறியை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணணும். குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும். அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஆட்டுத்தலைக்கறி குழம்பு பொடி கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள். விசில்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆட்டுத்தலை கறி குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என் பொண்ணும் பேரனும் வராங்க. அவங்களுக்காக உங்கள் தாத்தா இன்றைக்கி வாங்கி கொடுத்தாரு. எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எங்கள் சேனலில் நல்ல வெயில். உங்கள் வீட்டாண்டெல்லாம் எப்படி இருக்குது? உங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்கா? எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே போக முடியல. அப்படியே அனல் காற்று வீசுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். செய்தியில் சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல மழை பெய்யுதுன்ட்டு. நல்லா பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலாவை இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம வெங்காயத்தோடு இந்த மசாலா போடும்போது நல்லா கலர் கொடுக்கும். இப்போது ஒரு 3 பெரிய தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகணும். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கினேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கறி குழம்புலாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வேக வச்சு இந்த தலைக்கறியை போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் நல்லா சூப்பராக கறி வெந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் தலைக்கறி வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all.